MBBS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெற்றது. 5000த்திற்கும் மேற்பட்ட மையங்களில் 20 லட்சம் மாணவர்கள் எழுதிய நீட் தேர்வு பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணிக்கு நிறைவடைந்தது. தமிழ்நாட்டில் 31 மையங்களில் 1.5 லட்சம் பேர் உட்பட நாடு முழுவதும் சுமார் 23 லட்சம் பேர் தேர்வு எழுதினர். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, குஜராத்தி உட்பட 13 மொழிகளில் மொத்தம் 720 மதிப்பெண்ணுக்கு நடத்தப்பட்ட இந்த தேர்வில் ஆடை கட்டுப்பாடு உள்ளிட்ட கெடுபிடிகளால் மாணவர்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். எப்போவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பயாலஜி சுத்தமாக ஈஸியாக இல்லை. பிவைக்யூன்ற ஒரு விஷயம் இந்த எக்ஸாமுக்கு வேஸ்ட்டு தான் சொல்ல போனால். நீங்கள் வெறும் புக்கை மட்டும் தான் படிச்சுட்டு போயிருக்கணும். பிவைக்யூ பண்ணுறதுன்றது வேஸ்ட் ஆஃப் டைம். இந்த பேப்பருக்கு ரொம்ப டிசப்பாயின்ட் இந்த பேப்பரில். தமிழ்நாட்டில் பல்வேறு தேர்வு மையங்களிலும் காலை 11:30 மணி முதல் தீவிர சோதனைக்கு பிறகு தேர்வு மையத்திற்கு மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 5 மையங்களில் மொத்தம் 1844 மாணவ மாணவியர் தேர்வுக்காக அனுமதி பெற்றிருந்தனர். இதில் 71 பேர் தேர்வில் பங்கேற்கவில்லை. அதேபோல தூத்துக்குடி செயின்ட் மேரிஸ் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மையத்தில் பச்சமால் என்ற 61 வயது சித்த மருத்துவர் நீட் தேர்வு எழுதினார். தேர்வு எழுத சென்ற அவரை சக மாணவர்கள் வியப்புடன் பார்த்தார்கள். தேர்வு முடித்துவிட்டு வந்த மாணவர்கள் இந்த முறை நீட் தேர்வில் இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடத்திலிருந்து வந்திருந்த கேள்விகள் மிகவும் கடினமாக இருந்ததாக தெரிவித்தனர். பயாலஜி ஃபுல்லாக ஈஸியாக தான் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருந்துச்சு, பட் இட் வாஸ் கைண்ட் ஆஃப் லென்தி. கொஞ்சம் கெமிஸ்ட்ரி, பட் இட் வாஸ் கிளியர்லி ஈஸி. அண்ட் ஃபிசிக்ஸும் பரவாயில்ல, மாடரேட். நான் இப்போ அதை பற்றி யோசிக்கவே லைக் சம்திங் அரௌண்ட் 550-600 ஷுட் பி ஃபைன். பல்வேறு மையங்களிலும் தேர்வு எழுதிவிட்டு வந்த மாணவ மாணவியரை அவர்களது பெற்றோர்கள் காத்திருந்து அழைத்துச் சென்றார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.